ஹாய், எல்லாரும் வந்துட்டிங்களா? இன்னைக்கு என்ன அப்படின்னா மார்ச் 27. ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாமா? ஸோ நம்மளோட பிஎம் மோடி சார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா லெவலில் டீம் இந்தியா அப்படி சொல்லி ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. ஸோ இது யாருக்கு அப்படின்னா இந்தியாவில் உள்ள எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ் கூடயும். ஸோ எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் கிரைசிஸ் பற்றி தான். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளே அரும்பாடுபட்டு படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு இந்தியாவுக்குள்ளே என்ன கொண்டு வரோம். ஸோ இந்த ஆயில் மெட்டீரியல்ஸை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணும் அப்படின்றதுனால தான். ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா மாடிஃபைடு உட்டன் ஆர்சிஎஸ் ஸ்கீம் 2026 to 2036. ஸோ யூனியன் கேபினெட் இதோட அடுத்த ரிவாம்ப்டு வெர்ஷனை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரிவாம்ப்டு அப்படின்னா ரிவைஸ்டு வெர்ஷன் அந்த மாதிரி. ஸோ எதை உடே தேஷ் கா ஆம் நாகரிக் ஸ்கீம். ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்தியாவில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் பெட்டர் ஆக்குறது தான் இந்த ஸ்கீமோட நோக்கமே. ஸோ இந்த விண்டோவில் 100 நியூ ஏர்போர்ட்ஸும் 200 ஹெலிபேட்ஸையும் புதுசாக டெவலப் பண்ண போகிறாங்க. இதுக்கு மொத்தமாக எவ்வளோ க்ரோஸ் ஒதுக்கி பண்ணியிருக்காங்க அப்படின்னா 28,840 crores. ஸோ இனிஷியலாக அடுத்த 8 வருஷத்தில் எவ்வளோ க்ரோஸ் ஃபோக்கஸாக யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா 12,159 crores. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவோட நியூ கிளைமேட் டார்கெட் NDC 2031 to 2035 பார்க்கலாமா? ஸோ இதில் என்ன அப்படின்னா இன்னும் இந்தியாவில் உள்ள கிளைமேட்டை பெட்டர் ஆக்கிறதுக்கும் கார்பன் எமிஷன்லாம் கம்மி பண்ணுறதுக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி 60% நான் ஃபாசில் ஃபியூயல் பேஸ்டு ஐட்டம்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். எதுக்குள்ளே 2035 ஃபர்ஸ்ட் திங். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா இது இல்லாமல் நார்மலாக கார்பன் எமிட் பண்ணுறது அந்த மாதிரியான எமிஷன்ஸை குறைக்கணும். ஸோ அதை எப்படி ஜிடிபியை டார்கெட் பண்ணி நம்ம அதை குறைக்கணும், அதாவது ஜிடிபி அஃபெக்ட் ஆகாமல் அதை குறைக்கணும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா 47% எது வரைக்கும் அப்படின்னா 2035 வரைக்கும். அண்ட் ஃபினான்ஸ் பார்க்கலாமா? ஸோ சிசிஐ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா ஜப்பானோட MUFG பேங்க் இந்தியாவில் இருக்க ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெடில் இருக்க 20% ஆஃப் ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 20% ஆஃப் ஸ்டாக்ஸை எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா 39,680 crores கொடுத்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காண்டியும் ஹெல்த் ப்ராஜெக்ட்ஸ் காண்டியும் ஜப்பானோட இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி கிட்ட லோன் வாங்குது. எவ்வளோ அப்படின்னா 16,420 crores. ஓகேவா? அதுக்கப்புறம் OECDயோட ப்ரொஜெக்ஷன். OECDனா என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இந்தியாவோட ஜிடிபியை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. 2 விதமாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 26க்கு, அப்புறம் ஃபினான்ஷியல் இயர் 27க்கு. ஃபினான்ஷியல் இயர் 26க்கு எவ்வளோ அப்படின்னா 7.6, ஃபினான்ஷியல் இயர் 27க்கு எவ்வளோனா 6.1. ஏன் குறையுது அப்படின்னா இப்போதைக்கு குளோபல் லெவலில் போயிட்டுருக்க எனர்ஜி வாலட்டிலிட்டியால் குறையுது. அடுத்து பார்க்கலாமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செபி ஒரு புது விஷயம் கொண்டு வந்திருக்காங்க, வெரிஃபைடு ஆப் லேபிள். ஸோ இப்போது நம்ம ஒரு ஸ்டாக் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அது ரிலேட்டடான ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் ரிலேட்டடான ஆப்பை டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ நமக்கு தெரியாது எதெல்லாம் செபி வெரிஃபை பண்ணி இது ஒரு நல்ல ஆப் தான் நம்பி வாங்குன்னு சொல்லாங்க, இல்லைனா இதை பற்றி எனக்கு தெரியாது தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. ஸோ தட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு செபி ரெஜிஸ்டர்ட் ஆப்ஸுக்குன்னு தனியாக ஒரு சின்ன லேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை செபி அப்ரூவ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் NHB நேஷ்னல் ஹவுசிங் பேங்க். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரக் சுகம் போர்ட்டல்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டல் எதுக்கு அப்படின்னா கவர்மெண்ட் அண்ட் டிஃபென்ஸ் எம்ப்ளாயீஸ். ஸோ இது வழியாக ஹவுசிங் லோன் அப்ளை பண்ணிக்கலாம், எந்த லொக்கேஷன்லேருந்து வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். MOUs பார்க்கலாமா? ஸோ PFRDAவும் பாஷ்னியும் ஒரு MOU சென்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா 22 அஃபிஷியல் இந்தியன் லாங்குவேஜஸில் பென்ஷனை எனேபிள் பண்ணுறதுக்கு. ஸோ PFRDAனா என்ன? பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இதோட சேர்மன் யாரு? இதோட சேர்மன் ஸ்ரீ சிவசுப்ரமணியன் ராமன். ஓகேவா? ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்க போகலாமா?
டிபிஐஐடி. டிபிஐஐடினா என்ன? டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரேட். ஸோ இவங்க வந்து ரேசர் கூட வந்து பார்ட்னர்ஷிப் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இந்த எம்ஓயு அப்படின்னா ஸ்டார்ட் அப் ஷஷாயக் அப்படின்ற ஒன்றை வந்து லான்ச் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இது என்ன அப்படின்னா ஜீரோ ஃபீ இன்கார்பரேஷன் மென்டார்ஷிப் காண்டினா ஒரு என்சிடபிள்யூவும் ட்ரூ காலரும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காண்டி அப்படின்னா ட்ரூ சைபர் சக்தி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் காண்டி. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உமன்ஸை வந்து டிஜிட்டல் ஃப்ராட்ஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ என்சிடபிள்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் உமன்ஸ். ஸோ இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1992 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதோட சேர் பர்சன் யாரு அப்படின்னா விஜயா கிஷோர். ஓகேவா? விஜயா கிஷோர். ஓகே. ஸோ அடுத்து மறுபடியும் டிபிஐஐடி டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் வந்து கிராஃப்ட் ஆன் இந்தியா கூட வந்து எம்ஓயு சென்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ப்ராடக்ட் பேஸ்டு ஸ்டார்ட் அப்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி, இன்னும் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காண்டி. எதில் அப்படின்னா கேமிங் அண்ட் டெக் எக்கோசிஸ்டமில். அதுக்கப்புறம் கொச்சின் சாம்பரும் லட்வியன் சாம்பரும் வந்து எம்ஓயு சென்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா பைலேட்ரல் ட்ரேட் பிட்வீன் இந்தியா அண்ட் பால்டிக் ரீஜியன் காண்டி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்துலாமா? ஸோ ஐவிஎஃப்ஆர்டின்னு ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. அந்த ஸ்கீமை வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எது வரைக்கும் அப்படின்னா March 31, 2031 வரைக்கும். ஸோ இதில் எவ்வளோ க்ரோஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1800 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏஐ டிரைவன் இமிக்ரேஷன் அண்ட் பயோமெட்ரிக் ட்ராக்கிங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா. ஸோ இது என்ன அப்படின்னா இந்தியன் நேவி வந்து செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ண போகுது. யாருக்கு அப்படின்னா இந்தியன் டேங்கர்ஸ்க்கு. ஸோ இப்போ நம்ம பர்ஷியன் கல்ஃப்லேருந்து ஸ்ட்ரைக் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக நம்ம வந்து என்ன கொண்டு வரோம் அப்படின்னா இந்தியாவுக்கு தேவையான எல்லா எண்ணெய் பொருட்களும் கொண்டு வரோம். அதை சேஃபாக கொண்டு வரணும்ல, வார் போயிட்டு இருக்குல்ல. ஸோ அதனால இந்தியன் நேவி உள்ள இறங்கி நாங்கள் தரோம் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு இறங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் வந்திருக்கு. ஸோ இந்தியாவில் இருக்கிறதே ஓவராலாக யார் டாப்பு அப்படின்னா ஐஐடி டெல்லி தான். ஸோ இது வந்து அந்த ரேங்கிங் படி 123rd ரேங்க் வந்து வாங்கியிருக்கு. ஸோ வேறு யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எர்த் சயின்ஸில் வந்து ஐஐடி ISM தன்பாதும், பிஸ்னஸ் அப்படின்ல வந்து IIM அகமதாபாதும் வந்து டாப் ரேங்க் இந்தியன் இன்ஸ்டியூட்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் சோசியல் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் எஜுகேஷன் பார்த்துடலாமா? NMBA. ஸோ நாஷா முக்த் பாரத் அபியான். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு எம்ஓஇ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அடுத்த ஒரு 3 வருஷ பிளான். எதுக்கு அப்படின்னா ட்ரக் ஃப்ரீ ஸ்கூல் ஜோன்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காண்டி அந்த ஸ்கூலை சுற்றினா 500 மீட்டர் ரேடியஸில் வந்து எந்த ஒரு ட்ரக் ரிலேட்டடான எந்த திங்ஸுமே நடக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கல்ச்சர் அண்ட் யூடியூப். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரும் யூடியூப்பும் வந்து ஒரு எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்தியன் ஃபோக்ஸையும் ட்ரைபல் மியூசிக்கையும் டிஜிட்டலாக குளோபல் பிளாட்ஃபார்மில் வந்து பயங்கரமாக கொஞ்சமாவது முன்னேற்றணும், இன்னும் நிறையா ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காண்டி. முன்னேற்றணும் இல்லை, தப்பாக சொல்லிட்டேன், ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காண்டி. அடுத்த அவார்டு பார்த்தலாமா? சரஸ்வதி சமன் 2025 அவார்டை யார் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு பெங்காலி ரைட்டர் வாங்குறாரு. அவரோட பேர் ராஜ்குமார் முகோபாண்டையா. ஸோ எதுக்காண்டி அப்படின்னா இவர் ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அது என்ன நாவல் அப்படின்னா ஹர் பார்வதி கதா. ஸோ இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா சரஸ்வதி அவார்டு வந்து கொடுக்கணும்னா பார்வதி கதைக்கு தான் கொடுக்கணும். பார்வதி கதை யாருக்கு தெரியும்? அவங்கவுங்க கதை அவங்கவுங்க அண்ணனுக்கு தான் தெரியும். ஸோ யார் அப்படின்னா நான் பார்வதியோட அண்ணன் ராம்னு நினச்சிப்பேன். ஏன்னா பார்வதியோட அண்ணா வந்து விஷ்ணு, விஷ்ணு வந்து ராம், அந்த மாதிரி நான் நினச்சிப்பேன்ப்பா. ஓகேவா? ஸோ இதை வந்து எங்கேருந்து எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னா பெங்காலிலேருந்து பார்க்குறாங்களா. ஓகேவா? ஸோ இப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அகெயின் பிரிக்ஸோட CCCI WE ட்ரையல் பேசர் அவார்டு வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஷபனா அசிமி. எதுக்கு அப்படின்னா 50 years கான்ட்ரிபியூஷன் டு சினிமாவுக்கு. ஒரு ஆர்பிட்ரி இருக்குது பார்த்துலாமா? பிரியோட் கல்டிகாஷ். ஸோ இவங்களுக்கு வந்து 79 வயசு. இவங்க வந்து இறந்துட்டாங்க. இவங்க யார் அப்படின்னா இவங்க ஒரு ப்ரைமட்டாலஜிஸ்ட். அது என்ன ப்ரைமட்டாலஜிஸ்ட் அப்படின்னா ஹியூமன் மாதிரியே இருக்க விலங்குகள்லாம் இருக்குங்கள்ல, ஓரங்குட்டான், ஏப்ஸ். ஸோ இவங்களை எல்லாத்தையும் பற்றி படிக்கிறவங்க தான் இந்த ப்ரைமட்டாலஜிஸ்ட். ஸோ இவங்களை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா ஓரங்குட்டான் மதர்னு கூப்பிடுவாங்க. அவ்வளோ ஒர்க் வந்து இவங்க ஓரங்குட்டான் ரிலேட்டடாக பண்ணியிருக்காங்க. பட் வந்து ஃபைனலி இவங்க நேற்று இறந்துட்டாங்க. ரைட்? ஓகே. ஸோ இவங்க வந்து யார் அப்படின்னா ப்ரைமட்டாலஜிஸ்ட்.
இவங்களை என்னென்னு கூப்பிடுவாங்க, ஓரங்குட்டான் மதர். இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாமா? ஸோ இன்னைக்கு மார்ச் 24 வந்து வேர்ல்டு டிபி டே. இதோட தீம் என்னன்னு படிச்சிருந்தோம்? எஸ் வி கேன் என் டிபி அண்ட் ரைட் டு ட்ரூத் டே. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மார்ச் 25 என்னன்னு பார்த்தோம்? இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் ஸ்லேவரி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் மார்ச் 27 இன்னைக்கு தான் என்ன அப்படின்னா வேர்ல்டு தியேட்டர் டே. ஸோ இதில் எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா தியேட்ரிக்கல் ஆர்ட்ஸோட வேல்யூ வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க நம்மளோட சேனலை கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னா டெலிகிராம் சேனலோட லிங்க் கமெண்ட்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பை காய்ஸ்.